முன்னிட்டு நடைபெறுகிற இந்த கிராம சபை கூட்டத்தினுடைய தலைவராக இங்கே இருக்கக்கூடிய வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட அரசு துறை இந்த அதிகாரிகளை மற்றும் இங்கே வருகிறது இருக்கக்கூடிய பெரியவர்களை தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கான நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த கிராம சபை கூட்டத்தை நம்முடைய தமிழக முதல்வர் சிறப்பு வாய்ந்ததாக மக்கள் பயன்படுகிற வகையிலே செயல்படுத்த வேண்டும். இந்த கிராம சபை கூட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களிலும் இது நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய முதல்வர் அவர்கள் தமிழக மக்கள் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறார் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் முதலமைச்சராக இருந்த ஆனவுடன் கொரோனா தொற்று எந்த வகையிலே இங்கே நம்மளுக்கெல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதெல்லாம் நன்றாக தெரியும். அன்றைக்கு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கிராமத்திலே இந்த கொரோனா தொற்று மூலம் அதிகப்படியானவர்கள் இழந்த கிராமம் இந்த கிராமம். அந்த மாதிரியான சூழ்நிலையிலே இந்த கிராமத்திற்கு நுழைவதற்கு கூட பயப்பட்டார்கள். ஆனால் தமிழகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அவர்கள் தான் பொறுப்பேற்றவுடன் கொரோனா தொற்று இருக்கக்கூடிய அந்த வார்டிற்கே சென்று மக்களை எல்லாம் சந்தித்து அங்கே கொரோனா தொற்று பட்டிருந்தவர்கள்ட்ட எல்லாம் போய் பேசி டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இந்திய அளவிலே முதலில் அந்த தொற்றையே விரட்டி அடித்தவர் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். அதே போல அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை நம்மளுக்கெல்லாம் எப்படி இருந்தோம் என்பது தெரியும். அன்றைக்கு நமக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களிடத்திலே மக்கள் எல்லாம் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். அவர்களுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்ட்டாரு. நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் மீதமுள்ள அந்த 4000 உங்களுக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த 4000 ரூபாயை கொடுத்தார். அதற்கு பிறகு வீழ்ந்து கிடந்த அந்த தமிழகத்தை எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுத்தி அதற்கு பிறகு கலைஞர் உரிமை தொகை என்கின்ற திட்டத்தை நாம் தேர்தல் காலகட்டத்தில் அறிவித்தோம். அதை கொடுத்து விட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு 1,15,00,000 குடும்பங்கள் இன்றைக்கு அதில் பயனடைந்து கொண்டிருக்கின்றது. அதிலே ஒரு சில தகுதி வாய்ந்த குடும்பங்கள் இன்றைக்கு கிடைக்காமல் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அவர்களும் அதை பயன்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு உங்களுடன் சாலை என்கிற திட்டத்தின் மூலமாக அவர்களிடத்தெல்லாம் மனுக்களை பெற்று அந்த ஒதுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு கிடைக்காதவர்களுக்கும் அந்த 1000 ரூபாய் கிடைத்துவிடும். அந்த நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயமாக நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் அதை செய்து காண்பிப்பார்கள். அதே போல நம்மளுடைய இப்ப 100 நாள் திட்டத்திற்கு நாமெல்லாம் காலையில வெள்ளனமா கலந்து வெள்ளனமா முன்னாடி நாங்கெல்லாம் பிரசிடண்டா இருந்தப்ப 10 மணிக்கு வேலை ஆரம்பிச்சோம், 9 மணிக்கு ஆரம்பிச்சோம். இப்ப 8 மணிக்கெல்லாம் அங்க நம்ம போய் அந்த போட்டோவில் போஸ்ட் கொடுத்தாதான் நம்மளுடைய அட்டை பதியப்படும் என்கிற ஒரு சூழல் வந்த பொழுது நாம் பிள்ளைகள் எல்லாம் பட்டினியாக போட்டு விட்டு அவர்கள் எல்லாம் எங்கே நிற்கிறார்கள் என்று கூட கவனிக்காமல் நாம் எல்லாம் ஓடி விடுவோம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த 100 நாள் சம்பளம் அவ்வளவு முக்கியம். அதனால் பிள்ளைகள் எல்லாம் விட்டு விட்டு நம்ம அங்கே ஓடி போயிடுவோம். ஆனால் அந்த பிள்ளைகள் எல்லாம் பட்டினியாக பள்ளிக்கூடத்துக்கு சென்று வந்தது. இதையெல்லாம் தாய் உள்ளத்தோடு உணர்ந்து இன்றைக்கு அந்த குழந்தைகள் எல்லாம் காலை உணவு மூலமாக நம்முடைய தாய் தகப்பன் விட்டு விட்டாலும் நம்முடைய தமிழக முதல்வர் பள்ளிக்கு படிக்கிற இடத்திலே நமக்கு காலை உணவு திட்டம் என்கிற திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் மூலமாக நாம் பயனடையலாம் என்கிறது. பிள்ளைகள் எல்லாம் அங்கே போய் சாப்பிட்டு விட்டு கல்வியை பயின்று இன்றைக்கு ஒரு சுகாதாரமான உடம்பையும் சுகாதாரமான கல்வி ஒரு நல்ல கல்வியும் இன்றைக்கு பயின்று வருகிறார்கள். அதே போல இன்றைக்கு நீங்கள் வேற எங்கேயும் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டாம், நம்மளோட ஊரை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பள்ளிக்கூடம் எல்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சு? நம்மளுடைய முதல்வர் பொறுப்பேற்றதுக்கு முன்பாடு இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு? உங்களுடைய சாலை வசதிகள் எல்லாம் எப்படி இருந்தது? உங்கள் ஊரிலே இந்த மீன் ரோடு வர முடியுமா? இந்த ஆட்டுக்காய் வர முடியுமா? அந்த பாலமுத்தி இணைப்பு சாலை இருந்துச்சா? ஹாஸ்பிட்டல் இப்போ ஒழுங்குச்சா இல்லையா? இன்னைக்கு எல்லா கட்டிடமும் எல்லா சாலை வசதியும் இன்றைக்கு 100% உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை வேலைகளால் இன்றைக்கு செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. நிலக்குறையிலிருந்து அத்துணை வேலைகளும் இன்றைக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அன்றைக்கு 100 நாள் திட்டம் என்ற திட்டத்தை காங்கிரஸ் காங்கிரஸ் இயக்கம் பிரதம மந்திரியாக இருந்த காலகட்டத்திலே அன்றைக்கு மன்றாடி பெற்று தந்தது நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள். கம்யூனிஸ்ட் பேர் இயக்கமும் முத்தமிழறிஞர் தலைவரும் அன்றைக்கு 100 நாள் திட்டத்தின் மூலமாக தான் ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரத்தை நாம் பெருக்க முடியும் என்கிற நோக்கத்தோடு அன்றைக்கு 100 நாள் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முழு காரணமாக இருந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த திட்டம் தான் இன்றைக்கு நம்மளுக்கெல்லாம் வாழ்வாதாரமாக இருக்கின்றது.
இப்படி எந்த திட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு கலைஞர் வீடு கட்டுகின்ற திட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதலில் வீடு கட்டும் திட்டத்தை கொண்டு வந்து தலைவர் கலைஞர் அவர்கள். அதே போல ஒத்தழைப்பு கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இலவச பஸ் கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி நீங்கள் எந்த திட்டத்தை எதை எடுத்துக்கொண்டாலும் கலைஞர் காப்பீடு கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள். 108 ஆம்புலன்ஸ் கொண்டது தலைவர் கலைஞர் அவர்கள். இப்படி நீங்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை திட்டத்தையும் கொண்டு வந்தது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களும், அதற்கு பிறகு இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வர் அவர்களும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவிகள் எல்லாம் இன்றைக்கு உயர்கல்வியிலே படிக்கிற பொழுது அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இன்றைக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற திட்டங்களை உங்களுக்காக அள்ளி வழங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய தமிழக முதல்வருக்கு நீங்கள் எல்லாம் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டு தந்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.